எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பேச இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் சொல்ல மாட்டேன். உங்களுடைய உரையை வழங்க கலை இயக்குனர் சங்கத்தின் தலைவர் திரு மோகன மகேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அலெக்ஸை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து இந்த திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள். ஒரு புதிய முயற்சி. எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் வாழ்த்துக்கள். அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த படம் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வரப்போகிறோம்னு நினச்சிக்கிட்டுலாம் யாருமே வர்றது கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு ஜெமினி கணேசன், பானுமதி, கமலஹாசன், ரஜினிகாந்த் இப்படின்ற ஒரு எய்மோடு தான் வந்தாங்க. வந்து 20-30 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே நடந்ததுக்கப்புறம் சினிமாவில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக மாதிரி போகிறாங்க. இந்த மாதிரி சினிமாக்குள்ளே என்ட்ராகிற எல்லாருக்குமே வந்து ஒரு எய்ம் இருக்கும். ஒரு டெக்னீஷியன்ஸுக்கெலாம் வந்து என்னென்னா ஒரு டைரக்டர் ஆகணும் ஒரு எய்ம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எல்லா டெக்னீஷியனுக்கும் டைரக்டர் ஆகணும், இல்லை ஒரு நடிகன் ஆகணும், உச்சத்தை தொட்டே பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும். அந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையறதில்லை. சில பேருக்கு அமையும், அதை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சாதாரண டெக்னீஷியனாக தொடங்கி ஒரு டைரக்டராகவும் ஒரு நடிகராகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த இந்த இதை பார்க்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நடிகர் வந்து அவருக்குள்ளே இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக நாங்கள் வந்து அவுட்டோர் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து முதல்ல வந்து யார் லோக்கல் மேனேஜர் தான் பார்ப்போம். ஏன்னா அவரோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய திறமையை வந்து முழுசாக அங்கே வெளிப்படுத்த முடியும். ஏன்னா இங்கேருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன கோடம்பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் இருந்தது. இப்போ அந்த நிலைமை மாறி திண்டுக்கல் தான் வந்து சின்ன கோடம்பாக்கம் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்குனவர் வந்து அலெக்ஸ் சார். ஸோ இந்த படம் வந்து அவருடைய புதிய முயற்சி ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கொஞ்சமாக பேசினாலும் அழகாக பேசிட்டீங்க சார். தேங்க்யூ.